இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று கடவுள் நமக்கு தரும் ஆலோசனை விவிலியவும் ஜெபமாலையும் என்பதின் விளக்கம்தான். அல்லேலுயா. ஜெபமாலை நற்செய்தியின் நிறைவு. நற்செய்தி கடவுளின் வல்லமை. நற்செய்தி மீட்பளிக்கும் ஆயுதம். நற்செய்தி கிறிஸ்துவை பற்றியுள்ள செய்தி. நற்செய்தி அதாவது கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று எபிரேயர் 4:12 கூறுவது, கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருகிறது, உள்ளத்தில் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஜெபமாலை 10 அணுகுண்டை விட வல்லமை நிறைந்தது. தீமை நீங்கி போகும் பிசாசுக்கு எதிரான ஜெபம். அவன் ஜெபமாலைக்கு பயப்படுகிறான். அதனால் நாம் ஜெபமாலை படிக்க சாத்தான் விரும்புவதில்லை. இயேசுவோடு கடவுளின் அன்பிலே நம்மை சேர்த்து கொள்ளும் ஜெபம் ஜெபமாலை. கடவுளின் நம்பிக்கையில் நம்மை நிலநாட்டும் ஜெபம் ஜெபமாலை. பாவிகளுக்கு மனம் மாற்றங்கள் உண்டாகும். குடும்ப பிரச்சனைகள், தடைகள் அனைத்தும் நீங்கும். பிசாசு நாம் குடும்பத்திலிருந்து விட்டு போகும்போது சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவு உண்டாகும். இந்த வசன மாலையை பரிசுத்த கன்னி மரியாளோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கும் போது மரியாளின் பரிந்துரையால் நம் விண்ணப்பங்களுக்கு ஆசீரை பெற்றுக்கொள்வோம். நாம் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். யாக்கோபு 6, 1 யோவான் 5:16 இதை பற்றி சொல்லியிருக்கிறார். பரிசுத்த திரியேக கடவுளுக்கு மகிமை. அன்பின் பிள்ளைகளே, அன்பு கடவுள் நமக்கு மீட்புக்காக தந்த இந்த ஜெபமாலை பிரார்த்தனைக்கு கடவுளுக்கு கோடி நன்றி சொல்லுவோம். ஜெபமாலையை பற்றி நாம் அறிய வேண்டிய நன்மைகள் மனிதர்களுக்கு தெரியக்கூடாது என்று சாத்தான் அடம் பிடிக்கிறான். அதனால் அவன் மனிதர் மூலம் ஜெபமாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறான். கடவுளின் திட்டத்தில் பரிசுத்த கன்னி மரியாள் உலகில் பல்வேறு இடங்களில் மக்களுக்கு தோன்றி யோவான் 2:5 அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு வலிமை ஊட்டுகிறார்.